சாப்பிட்றத தவிர மற்ற நேரத்துல எல்லாம் அனிமல் லவராக இருக்கிற ரவேதியை குஷிப்படுத்துறதுக்காக இந்த வாரம் ஒரு ஜூக்கு தான் போயிருந்தோம். இந்த ஜூவில் ஸ்பெஷல் அட்ராக்ஷனாக சஃபாரியும் இருந்துச்சு. நீங்கள் நடந்து கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் உங்களை வண்டியில் கூட்டு போய் அனிமல்ஸ்லாம் காட்டுறோம், அங்கே நீங்கள் அதுக்கு ஃபுட்டு கூட ஊட்டிக்கலாம் அப்படின்னாங்க. வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்த தயிர் சாதம் சாம்பார் சாதம்லாம் கொடுக்கக்கூடாது, நாங்களே ஓவர் ப்ரைஸ்டாக ஃபுட்டு வைப்போம், அதை வாங்கி ஊட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நாங்களும் அதை வாங்கிட்டு இந்த திறந்த வெளி பஸ்ஸில் தான் போனோம். இந்த பஸ்ஸில் எங்கள் கூட ஒரு டூர் கைடமாகவும் வந்திருந்தாங்க. அவங்க அடித்த ஜோக்கெல்லாம் பாதி புரியல, புரிஞ்ச மாதிரியே பல்ல காட்டிட்டு போயிட்டு இருந்தோம். அவங்க அங்கங்க நிப்பாட்டுறப்ப சில அனிமல்ஸ்லாம் ஆர்வமா வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. சிலதெல்லாம் போங்கடா நீங்களும் உங்க ஃபுட்டுன்ட்டு படுத்துருந்துச்சு. அதனாலேயே நிறைய ஃபுட்டு மிச்சமாயிருச்சு. ஸோ அதுலேருந்து இறங்கினதுக்கு அப்புறமும் பார்க்குற அனிமல்ஸுக்கு எல்லாம் ஃபுட்டு ஊட்டிட்டு இருந்தோம். அங்கே தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தோகையை விரித்து சீன் போட்டுட்டு இருந்த இந்த ஆண்மையிலையும் பார்த்தோம். அப்புறம் பெட்டிங் ஜூவுக்கு போய் அங்கே இருந்த ஆட்டுக்கெலாம் தடவி சாப்பாடு போட்டுட்டு ரெப்டைல்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக்ஸ்னு ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா 2 பேர் முதலையும் பாம்பையும் தோளில் துண்டு மாதிரி போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஜூவில் ரொம்ப சோம்பேறின்னு அறியப்படுற இந்த ஸ்லாத்து கூட ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருந்துச்சு. இந்த கரடி மட்டும்தான் நாங்கள் போனதுலேருந்து வர்றது வரைக்கும் இதே போஸில் இப்படியே படுத்துருந்துச்சு.